வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை உரையாக அமைதியில் இறைவன் உரைகிறான் அப்படிங்கிற தலைப்பில் சிறிது நேரம் சிந்திப்போம். இது மிகப்பெரிய ஒரு பைபிள் வாசகம். அதாவது நாம் அமைதியாக இருக்கும் பொழுது நாம் இறை சக்தியால் நிரப்பப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் அமைதியில் இறைவன் உரைகிறான் அப்படிங்கிறத நம்ம இதை இன்னைக்கு ஒரு அறிவியல் விளக்கத்தோடையும் ஒரு ஆன்மீக விளக்கத்தோடையும் நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். அமைதியில் இறைவன் உரைகிறான் அப்படின்னு நம்ம வந்து இந்த பைபிள் வாசகத்தை பற்றி சிந்திக்கிறப்ப நாம் எப்பெல்லாம் அலைச்சூழல் வேகம் குறைஞ்சி அமைதியாகிறோமோ அப்போ நமக்குள்ள நம்மை சுற்றி சூழ்ந்தழுத்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச சக்தியானது நம்முள் நிறைந்து நமக்குள்ள அந்த ஊன்காந்தம் எனப்படும் அந்த களங்கமான காந்தத்திற்கு மேல் பதிவாக இந்த தூய்மையான காந்தம் நம்முள் நிரம்பி நமது பதிவுகளை கழித்து நம்மை மேம்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம வந்து இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பிரபஞ்சம் முழுவதும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருக்குங்கிறத மகான்களும் நமக்கு வந்து விளக்கி சொல்லியிருக்காங்க. அதுபோல் அறிவியல் விஞ்ஞானிகள் சர் ஐசக் நியூட்டன் போன்ற அறிவியல் விஞ்ஞானிகளும் அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த புவியீர்ப்பு சக்தி பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கு. அந்த ஈர்ப்பு சக்தி தான் இந்த பூமி வேகமாக சுழல்றப்ப கூட நம்மளை தூக்கி வீசாமல் நம்ம பூமியின் காந்த களத்து மேலே அமர்ந்திருக்கோம்னா அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் நம்மளை என்ன செய்யுது, ஈர்த்து அந்த பூமியின் ஈர்ப்பு சக்தி நம்மளை ஈர்த்து வைத்துக்கொண்டு நம்மை பூமியின் மேலே வாழ வைக்குது. அப்போ நம்ம அந்த ஈர்ப்பு சக்தி எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வேகமாக ஃபேன் சுற்றுறப்ப நம்ம அதுக்கிட்ட கை வச்சோம்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியாது, அதனுடைய விசிறிகளையோ இல்லை அதையோ நம்மளால் தொட முடியாது. ஆனால் அதே சமயம் ஃபேனை வந்து நம்ம நிறுத்திட்டு அதோட விசிறிகளை நம்ம நல்லா நின்ன பிறகு நம்ம தொட்டோம்னா அதை நம்ம தொட முடியும். அதுபோல் நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகம் வந்து 40க்கு மேலே 14 to 40 வரைக்கும் இருக்கிறப்ப அதை வந்து பீட்டா வேவ்ஸ்னு அறிவியல் விஞ்ஞானிகள் பிரிக்கிறாங்க. அந்த வேகத்தில் நம்மளுடைய உயிரணுக்கள் சுழன்று உடலை சுற்றி ஓடி வர்றப்ப நம்மை சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கும் அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லப்படுற அந்த தூய சக்தி நமக்குள்ளே நுழையவே முடியாது. எப்படி நம்ம ஃபேனில் கை வைக்க முடியாதோ, வேகமாக சுழல்கின்ற ஃபேன்களை நம்ம கை வைக்க முடியாதோ, அதுபோல் நம்ம அந்த அலைச்சுழல் வேகம் கூடி நம்மளுடைய அந்த உணர்வுகள் இருக்கிறப்ப நம்மளை சூழ்ந்து அழுத்தி கொண்டு பிரபஞ்ச சக்திகள் இருந்தாலும் நமக்குள்ளார அந்த தூய சக்தி நுழைய முடியாது. நம்ம என்ன செய்கிறோம், நாமளே நம்ம விலக்கிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைதியாக இருக்கிற சூழ்நிலையை தினமும் ஒரு அரை மணி நேரமாவது ஏற்படுத்திக்கிட்டு நம்ம கண்களை மூடி உடலை அசையாமல் வச்சிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார மிகப்பெரிய அமைதி ஏற்படும். அந்த அமைதி வந்து உங்களுக்குள்ளார அந்த பிரபஞ்ச சக்தி தூய சக்தியை உங்களுக்குள்ளார நிரப்பும். நீ வெறுமனே இரு, நான் உன்னை நிரப்புகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பைபிள் கோட் இருக்கு. அதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணங்களற்று வெறுமனே இருக்கிறப்ப நமக்குள்ளார அந்த எண்ணங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனதின் அலைச்சூழல் வேகத்தை கூட்டிடும். நம்ம வந்து மனதின் அலைச்சூழல் வேகத்தை குறைக்கணும்னா எண்ணங்களற்று இருக்கணும். எண்ணங்களற்று கண்களை மூடி நம்ம அமர்ந்திருந்தோம்னா நீங்கள் தவமே செய்ய வேணாம். உங்களுக்குள்ளார என்ன செய்யும், அந்த தூய பிரபஞ்ச சக்தி உங்களை நிரப்பும். அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்ன செய்யும், உங்களுடைய கருமையம் வரைக்கும் போகுங்கிறாங்க விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. உங்கள் கருமையம் தூய்மையடையணும்னா நீங்கள் அப்படியே அமைதியாகி உங்கள் உடலை என்ன செய்யணும், தளர்வாக்கி எண்ணங்களற்று இருந்தாலே போதும். உங்களுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மிகப்பெரிய அந்த சக்தி உங்களுக்குள்ள நுழைஞ்சி உங்களுக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் பாவப்பதிவுகளை கழித்து உங்களை எப்பொழுதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வழி செய்யும். அதனால் நம்ம அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்குரிய பயிற்சிகளையும் நம்ம செயல்களையும் செய்கிறோமான்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து நமக்குள்ள ஒரு பதில் தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், தினமும் ஏதோ ஒரு உங்களுக்கு நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், நீங்கள் இந்துக்களாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் இறை நாமங்களை தொடர்ந்து சொல்கிறப்ப கூட நம்ம மனம் அமைதிப்படும். எந்த யுக்தியை கையாண்டாவது ஒரு தனி அறையில் ஒரு அரை மணி நேரமாவது உடலை அசைவற்ற நிலையில் அமர்ந்து நீங்கள் வந்து கவனிக்கிறப்ப நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க, அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்துக்குவீங்க. இப்போ நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற மொபைலுக்கு சார்ஜ் போடுறதுங்கிறது எவ்வளோ முக்கியம். அந்த செல்ஃபோனில் சார்ஜ் போடுறது நிகழ்வு இல்லைன்னா அந்த செல் வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம பயன்படுத்த முடியாது. அதுபோல தான் இந்த நிகழ்வுகளும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனதை அமைதியாக வச்சுக்கிட்டு நீங்கள் பிரபஞ்சத்தில் ஒரு சக்தியை ஈர்த்துக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் நல்லா செயல்பட முடியும்.
நம்ம வந்து உடல் சோர்வடையாமல் மனம் வந்து தைரியமாக நம்ம ஆன்ம பலத்தோடு இருக்கணும்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த அமைதியாக இருக்கிற நிகழ்வை தினமும் கொஞ்சம் நேரமாவது நம்ம நிகழ்த்திக்கிறப்ப நம்ம உடலுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி நல்லா மிகுந்து நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ வழி ஏற்படும் அப்படின்னு சொல்லி இன்றைய சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.